12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.5இல் முதல் கணக்கு பார்க்கலாம். 5, 2, 8 என்ற புள்ளி வழி செல்வதும் r வெக்டார் ஈக்குவல் டு i கேப் பிளஸ் j கேப் மைனஸ் k கேப் பிளஸ் s பெருக்கல் 2i மைனஸ் 2j பிளஸ் k மற்றும் r வெக்டார் ஈக்குவல் டு 2i மைனஸ் j மைனஸ் 3k பிளஸ் t பெருக்கல் i பிளஸ் 2j பிளஸ் 2k ஆகிய கோடுகளுக்கு செங்குத்தானதுமான நேர்கோட்டின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க என கேட்கப்பட்டுள்ளது. வினாவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய புள்ளியை a வெக்டார்னு எடுக்கலாம். எனவே a வெக்டார் என்பது 5i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 8k கேப். அதேபோல இரண்டு நேர்கோட்டின் சமன்பாட்டுகளிலும் அமைந்திருக்கக்கூடிய இரண்டு வெக்டார்களானது b வெக்டார் மற்றும் d வெக்டார். b வெக்டார் என்பது 2i மைனஸ் 2j பிளஸ் k கேப். d வெக்டார் என்பது i கேப் பிளஸ் 2j கேப் பிளஸ் 2k கேப். ஒரு புள்ளி மற்றும் இரண்டு வெக்டார்கள் தெரிஞ்சது அப்படின்னா துணையலகு வெக்டார் சமன்பாடானது r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t பெருக்கல் b கிராஸ் d. அதாவது இந்த b மற்றும் d ஆனது இரண்டு நேர்கோடுகளும் ஒன்றுக்கொன்று புள்ளிக்கு செங்குத்தாக அமைந்துள்ளதால் அந்த இரண்டு நேர்கோட்டில் அமைந்திருக்கக்கூடிய வெக்டார்களையும் குறுக்கு பெருக்கம் செய்யலாம். அதாவது b வெக்டார் கிராஸ் d வெக்டார் கணக்கிடலாம். முதல்ல b வெக்டார் கிராஸ் d வெக்டாரின் மதிப்பு கிராஸ் ப்ராடக்ட் அப்படிங்கிறப்ப அணிக்கோவையில் கணக்கிடுவோம். ijk b வெக்டாரின் மதிப்புகள் 2 மைனஸ் 2 1, d வெக்டாரின் மதிப்புகள் 1 2 2. இதை சுருக்கலாம். இதை சுருக்கும் பொழுது i கேபின் கெழு எனும் மதிப்பு எனும் பொழுது சிற்றணிக்கோவைங்கிறப்ப முதல் நிரலும் கேன்சல் ஆக போக மைனஸ் 2 1 2 2 பெருக்கலாம். மைனஸ் 2 பெருக்கல் 2 மதிப்பு மைனஸ் 4, 1 பெருக்கல் 2 2 பிளஸ் 2க்கு மதிப்பு மைனஸ் 2ன்னு கொடுக்கலாம். இரண்டாம் உறுப்புக்கு குறியை மாற்றும் பொழுது மைனஸ் j கேபு. அதன் சிற்றணிக்கோவை முதல் நிரை மற்றும் இரண்டாவது நிரல் கேன்சல் ஆக போக 2 பெருக்கல் 2 4, 1 பெருக்கல் 1 பிளஸ் 1க்கு மைனஸ் 1ன்னு கொடுக்கலாம். அடுத்த மதிப்பு k கேபு. முதல் மற்றும் மூன்றாம் நிரல்கள் கேன்சல் ஆக போக 2 பெருக்கல் 2 4, 1 பெருக்கல் மைனஸ் 2 மைனஸ் 2க்கு பிளஸ் 2ன்னு குறிய மாற்றி கொடுக்கலாம். மைனஸ் 4ஐயும் மைனஸ் 2ஐயும் கூட்டும் பொழுது மதிப்பு மைனஸ் 6 i கேபு. 4 மைனஸ் 1இன் மதிப்பு 3. வெளியில் மைனஸ் இருக்கிறதுனால மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் 3j கேபு ப்ளஸ் 6k கேப். 6k கேபு மதிப்பு. துணையலகு வெக்டர் சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனையை எழுதிடலாம். துணையலகு வெக்டர் சமன்பாடு தேவையான துணையலகு வெக்டர் சமன்பாட்டிற்குண்டான நிபந்தனை r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் பிளஸ் t பெருக்கல் b வெக்டார் கிராஸ் d வெக்டார். b வெக்டார் கிராஸ் d வெக்டாரின் மதிப்பு கணக்கிட்டுட்டோம், அதை பிரதியிடலாம். r வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் என்பது 5i பிளஸ் 2j பிளஸ் 8k கேபு பிளஸ் t பெருக்கல் b கிராஸ் d இன் மதிப்பானது மைனஸ் 6i மைனஸ் 3j பிளஸ் 6k ஆகும். இதிலிருந்து r வெக்டார் ஈக்குவல் டு முதல் புள்ளி 5i பிளஸ் 2j பிளஸ் 8k அப்படியே எழுதிடலாம். அடுத்த உறுப்புகளில் மைனஸ் 2 பொதுவாக நம்ம வெளியில் எடுக்கலாம். முதல் உறுப்பு மைனஸில் இருக்கிறனால ஒரு மைனஸ் 3ஆல் வகுப்படும். இப்போ 3ஆல் வகுப்படுங்கிறப்ப மைனஸ் 3 வெளியில் எடுத்துட்டோம்னா வெளியில் இருக்கக்கூடியது திசையிலி மதிப்பு அப்படிங்கிறதுனால 3ஆல் பெருக்கணும்னால அதுவும் நமக்கு டீயாவே தான் இருக்கும். எனவே ப்ளஸ் டி பெருக்கல் 3ஆல் வகுக்கும் பொழுது மதிப்பானது மைனஸ் 3ஆல் வகுக்கிறப்ப மைனஸ் ப்ளஸ்ன்னு ஆகிடும். 2 3 6 2i 1 3 3 ப்ளஸ் ஜே 6 மைனஸால் வகுக்கும் பொழுது மைனஸ்ன்னு ஆகிடும். மைனஸ் 2k கேபு என்பது துணையலகு சமன்பாடு. அடுத்து கார்ட்டீசியன் சமன்பாடு எழுத சொல்லி கேட்டிருக்கு. கார்ட்டீசியன் சமன்பாட்டிற்கு உண்டான நிபந்தனையை எழுதிடலாம். இரு புள்ளிகள் ஒரு புள்ளி மற்றும் இரு வெக்டார்கள் தெரியும் பொழுது கார்ட்டீசியன் சமன்பாட்டிற்கான நிபந்தனை x மைனஸ் x1 பை b1 y மைனஸ் y1 பை b2 z மைனஸ் z1 பை b3. x1 y1 z1 என்பது புள்ளி. இறுதியாக எழுதியிருக்கக்கூடிய வெக்டார் அமைப்பில் இருக்கக்கூடிய புள்ளி தான் x1, y1, z1 ஆகும். மதிப்பு 5, 2, 8. b1, b2, b3 ஆனது டினாமினேட்டரில் இருக்கக்கூடிய மதிப்புகள், அதாவது வெக்டாரை குறிப்பிடும். 2, 1, மைனஸ் 2 ஆகும். மதிப்புகளை பிரதியிடும் பொழுது தேவையான சமன்பாடானது x மைனஸ் x1 பை x மைனஸ் x1 இன் மதிப்பானது 5,
எக்ஸ் மைனஸ் 5/2 சமம் ஒய் மைனஸ் ஒய்1 மதிப்பு 2/b2 மதிப்பு 1, z மைனஸ் z1 மதிப்பு 8/b3 மதிப்பானது -2 ஆகும். தேங்க்யூ.